எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள். 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 20வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம் வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றக்கூடிய, ஆனால் பல நேரங்களில் நாம் கவனிக்க மறந்திடும் ஒரு விஷயம். அது மன்னிப்பு. பலர் நினைப்பது மன்னிப்பது என்பது மற்றவர்களுக்காக செய்வது என்று. ஆனால் நண்பர்களே, உண்மையில் மன்னிப்பு என்பது நமக்கே நாம் கொடுக்கும் ஒரு பரிசு. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். உங்கள் மனதில் இன்னும் யாராவது இருக்கிறார்களா? உங்களை காயப்படுத்திய ஒருவர், உங்களை ஏமாற்றிய ஒருவர், உங்களை புரிந்து கொள்ளாத ஒருவர். அவர்களை நினைத்தாலே இன்னும் மனம் வலிக்கிறதா? அப்படியென்றால் அந்த வலியை இன்று வரை நீங்கள்தான் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய கதை கேளுங்கள். 2 தோழிகள் ஒரே கிராமத்தில் வளர்ந்தார்கள். ஒரு நாள் ஒருவர் மற்றொருவரிடம் தவறான வார்த்தைகள் பேசிவிட்டார். காயப்பட்டவர் மன்னிக்கவில்லை. பல வருடங்கள் கடந்தன. 2 பேரும் வெவ்வேறு நகரங்களில் வாழ்ந்தனர். காயப்பட்டவர் தினமும் அந்த சம்பவத்தை நினைத்தார். கோபம் வந்தது. தூக்கம் குறைந்தது. மனம் அமைதி இழந்தது. ஆனால் தவறு செய்தவரோ, அவர் அந்த விஷயத்தை மறந்து சந்தோஷமாக வாழ்ந்தார். ஒரு நாள் காயப்பட்டவரின் மகள் கேட்டாள், அம்மா, அந்த ஆளை நீ மன்னிக்காமல் இருக்கிறாய். ஆனால் அது அவருக்கு என்ன பாதிப்பு? அந்த கேள்வி அவரை ஆட்டிப்படைத்தது. உண்மைதான். தவறு செய்தவர் அமைதியாக வாழ்ந்தார். காயப்பட்டவர் மட்டும் தினமும் துன்பப்பட்டார். அன்றே அவர் முடிவு செய்தார், விடுவிக்கப் போகிறேன் என்று. அது அவருக்காக, அவரின் அமைதிக்காக. நண்பர்களே, மன்னிக்காமல் இருப்பது ஒரு கனமான கல்லை நம் தோளில் சுமந்து கொண்டு நடப்பது போன்றது. அந்தக் கல் மற்றவர்களை அல்ல, நம்மையே சோர்வடையச் செய்கிறது. மன்னிப்பு என்றால் அவர்கள் செய்தது சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. அவர்கள் மீண்டும் நம்மை காயப்படுத்த அனுமதிப்பதும் அல்ல. மன்னிப்பு என்றால் அந்த வலியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது. ஒருவர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து மீண்டும் மீண்டும் நம்மையே காயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நண்பர்களே, இன்று நாம் மற்றவர்களை மட்டுமல்ல, நம்மையும் மன்னிக்கப் போகிறோம். ஏனென்றால் நம்மில் பலர் கடந்த கால தவறுகளுக்காக இன்றும் நம்மையே தண்டித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிச் செய்திருக்கக் கூடாது. அந்த முடிவை எடுத்திருக்கக் கூடாது. நான் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் என்று. ஆனால் நண்பர்களே, அந்த நேரத்தில் உங்களுக்குத் தெரிந்ததை வைத்துத்தான் அந்த முடிவை எடுத்தீர்கள். அனுபவம் இல்லாமல் ஞானம் வராது. தவறுகள் இல்லாமல் கற்றல் வராது. அதனால் இன்று உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மன்னிப்பு என்பது வலிமையற்றவர்களின் செயல் அல்ல. மன்னிக்கத் தேர்வு செய்வது மிகப்பெரிய வலிமையின் அடையாளம். ஏனென்றால் கோபத்துடன் இருப்பது எளிது. விடுவிக்கத் தேர்வு செய்வது தைரியம் வேண்டும். இப்போது ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மேலே நான் விடுவிக்கத் தயாராக இருக்கிறேன் என்று எழுதுங்கள். பிறகு உங்கள் மனதை காயப்படுத்திய 3 சம்பவங்களை எழுதுங்கள். அந்தச் சம்பவங்களுக்கு அருகில் இப்படி எழுதுங்கள், இந்த வலியை நான் இனிச் சுமக்க விரும்பவில்லை. நான் என்னை விடுவிக்கிறேன். நான் அமைதியைத் தேர்வு செய்கிறேன். பிறகு உங்கள் பெயரையும் எழுதுங்கள். அதன் கீழே நான் என்னையும் மன்னிக்கிறேன் என்று மனதார எழுதுங்கள். இந்த பயிற்சி எழுதும்போது கண்களில் நீர் வரலாம். அது சரிதான். அது விடுவிக்கும் அழுகை. அதை தடுக்க வேண்டாம். சரி நண்பர்களே, இப்போது அமைதியாக அமருங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஆழமாக மூச்சை இழுங்கள். அமைதியாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாகிறது. உங்கள் உடல் மெதுவாக ஓய்வெடுக்கிறது. இப்போது உங்கள் இதயத்தில் ஒரு மென்மையான வெள்ளை ஒளி பிரகாசிப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி அன்பு,
கருணை, அமைதி, மன்னிப்பு இவற்றால் நிரம்பியுள்ளது. இப்போது உங்கள் மனதில் உங்களை காயப்படுத்திய ஒருவரை நினைத்துப் பாருங்கள். அவரிடம் எதுவும் பேச வேண்டிய அவசியமில்லை. வெறும் மனதிற்குள் மட்டும் சொல்லுங்கள், நான் இந்த வலியை விடுவிக்கிறேன். என் மன அமைதியை நான் தேர்வு செய்கிறேன். அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, தவறு செய்தவராக இருந்தாலும் சரி, இப்போது அவருக்கு மனதில் நலம் வேண்டுங்கள். நீங்களும் அமைதியாக இருக்கட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். இது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வாக்கியம் உங்கள் மனதில் இருந்த பாரத்தை கரைக்கும். இப்போது உங்கள் மனதில் உங்களையே பாருங்கள். பல வருடங்களாக எவ்வளவு சுமைகளைச் சுமந்து வந்திருக்கிறீர்கள், எவ்வளவு போராடியிருக்கிறீர்கள், எவ்வளவு அழுதிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் முன்னே நடக்கிறீர்கள். அது மிகவும் தைரியமான செயல். இப்போது உங்கள் இதயத்தின் மீது உங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாகச் சொல்லுங்கள், நான் என்னை மன்னிக்கிறேன். நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அன்பிற்குத் தகுதியானவன். நான் அன்பிற்குத் தகுதியானவள். இப்போது உங்கள் இதயத்தில் இருந்த அந்த வெள்ளை ஒளி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. அது எல்லா காயங்களையும் மெதுவாக குணப்படுத்துகிறது. எல்லா பாரங்களையும் மெதுவாக கரைக்கிறது. உங்கள் தோள்கள் லேசாகிறது. உங்கள் மனம் விரிவடைகிறது. மனதில் மெதுவாகச் சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நன்றி. என்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்த ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. இந்த விடுவிக்கும் உணர்வை நினைவில் வையுங்கள். எப்போதெல்லாம் பழைய வலி திரும்பி வருகிறதோ அப்போது இந்த தருணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் விடுவித்து விட்டேன் என்று மனதில் சொல்லுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் கண்களை மெதுவாகத் திறக்கலாம். இன்று ஒரு பழைய மனக்கசப்பை விடுவிக்க முடிவு செய்யுங்கள். ஒரு நபருக்கு மனதார நல்லதை வேண்டுங்கள். உங்களுடைய ஒரு பழைய தவறை மன்னியுங்கள். இன்று முழுவதும் நான் அமைதியை தேர்வு செய்கிறேன் என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள், என்னை இன்னும் காயப்படுத்திக் கொண்டிருக்கும் நினைவு என்ன? அதை விடுவித்தால் என் வாழ்க்கை எப்படி மாறும்? நான் என்னை மன்னிக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்று நான் அனுபவித்த மன அமைதி எப்படி இருந்தது? நண்பர்களே, மன்னிப்பு கடந்த காலத்தை மாற்றாது. ஆனால் அது உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். மனதில் இருக்கும் பாரங்களை விடுவிக்கும். அமைதியை உங்கள் வாழ்க்கைக்குள் வரவேற்கும். நினைவில் வையுங்கள், மன்னிப்பு ஒரு தேர்வு. அந்த தேர்வு உங்கள் கையில் இருக்கிறது. இன்று அந்த தேர்வை எடுங்கள். உங்களுக்காக, உங்கள் அமைதிக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக. இன்று முதல் மனதார சொல்லுங்கள், நான் மன்னிக்கிறேன். நான் விடுவிக்கிறேன். நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 8 நாட்களும் தொடரப்பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 21 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.